சென்னை உஸ்மான் சாலையில் உள்ள பிரபல தனியார் துணிக்கடையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மகேஷிடம் கேட்கலாம். மகேஷ், இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன? எவ்வளவு ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் இதுல சேதமடைந்திருக்கு? இன்று அதிகாலை சுமார் 4 மணி அளவில் இந்த தீ விபத்தானது நடைபெற்றுள்ளது. டி நகர் பகுதியில் பிரபலமான துணிக்கடை மற்றும் தங்கக்கடையில் இது போன்ற விபத்தானது இன்று காலை நடைபெற்றுள்ளது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 4க்கும் மேற்பட்ட இடங்களில் வந்த தீயணைப்பு வண்டியானது தற்பொழுது இந்த பகுதியில் உள்ள இந்த கடையில் தீயை அணைக்கும் பணியானது தற்பொழுது வரை ஈடுபட்டு வருகின்றனர். கீழ்த்தளத்தில் இந்த தீயானது பற்றியுள்ளது. இதன் காரணமாக அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கிஃப்ட் பாக்ஸ் எனக்கூடிய பரிசு பொருட்களானது முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக முதல் கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது. இருந்தபொழுதும் இந்த தீ விபத்தானது மின்கசிவின் காரணமாக நடைபெற்றதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இது குறித்து பல்வேறு பகுதிகளில் வந்துள்ள தீயணைப்பு வாகனங்கள் இந்த தீயினை கட்டுப்படுத்தும் முயற்சியானது தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றன. மேலும் இந்த துணிக்கடையானது 9 மாடி கட்டடங்களாக கொண்டுள்ளது. எனவே கீழ்த்தளத்தில் பற்றிய தீயானது மளமளவென பற்றி மற்ற தளத்திற்கும் பரவக்கூடிய வாய்ப்புகள் உருவான சூழ்நிலையில் தீயணைப்பு வீரர்கள் நேர்த்தியாக செயல்பட்டு அந்த தீயினை கட்டுப்படுத்தி தற்பொழுது நிலைமையை கட்டுக்குள் கொண்டுள்ளதாக பார்க்கப்படுகிறது. மகேஷ், டி நகர் ஒரு மிக நெரிசலான ஒரு பகுதி, அருகருகிலே நிறைய கடைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இப்போ இந்த தீ மற்ற கட்டிடங்களுக்கு பரவாமல் தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? தற்பொழுது தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கா? இதை முழுவதுமாக அணைக்க எவ்வளவு நேரமாகும் மகேஷ்? அதிகாலை 4 மணி அளவில் தற்பொழுது சுமார் 3 மணி நேரமாவது தீயணைப்பு வீரர்கள் இந்த தீயினை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது பார்க்க முடிகிறது. மேலும் இந்த தீயினை கட்டுப்படுத்தும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் முயற்சித்து வருகின்ற சூழ்நிலையில் இங்கு போதுமான வழி இல்லாத சூழ்நிலையில் தீயணைப்பு வீரர்கள் தற்பொழுது இந்த இடத்தில் மேல் தளத்திற்கும் மற்ற தளத்திற்கும் செல்ல முடியாத சூழ்நிலை உருவாகுது. ஏனென்று கேட்டால் இங்கு போதுமான வசதிகள் இல்லாத சூழ்நிலையை பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக புகைகள் இந்த தீ பற்றி வரும்பொழுது புகையானது வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை காணப்பட்டு வருவதால் தீயணைப்பு வீரர்கள் சற்று உள்ளே செல்லும் பொழுது நிலைமை மூச்சு திணறக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதால் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரவழைக்கப்பட்டுள்ள தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் இந்த தீயினை அணைக்கும் பணியானது ஈடுபட்டு வருகிறதாக பார்க்கப்படுகிறது.